தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ரோமர் அதிகாரம் 8 வசனம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே நாங்கள் தேவனை துதிக்கிறோம் சுவாமி, தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா நாட்களையும் கர்த்தர் நீங்க நன்மைக்கு எதுவாகவே நீங்க நடத்தி செல்லுகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாட்களில் இந்த பாதையை நடக்க முடியவில்லையே, இந்த பாதையிலே என்னாலே செல்ல முடியவில்லையே, இதை என்னாலே கடக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே கர்த்தர் சொல்றீங்க, இந்த பாதையை நீங்க அனுமதித்த பாதை ஆண்டவரே, இதுல கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க நடத்தி செல்வீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். முடிவிலே உங்களுடைய பிள்ளைகள் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்ன பாதையா இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா தேவனிடத்துல ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரே இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கத்தக்கதான கிருபையை தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க அந்த வனாந்தரத்துல நடத்தி ஆண்டவரே முடிவிலே அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீங்க. அதே போல உடைய பிள்ளைகளுடைய இந்த வனாந்தரமான வாழ்க்கையை ஆண்டவரே செழிப்பாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுப்பீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல பாக்கியத்தை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும். முறுமுறுக்காதபடிக்கு, அவிசுவாசம் கொள்ளாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த பாதையை தாண்டறதுக்கு உடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். முடிவிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.